கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை உண்டாகுவதாக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் நித்யானந்தன், திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்திலிருந்து. இப்ப கடந்த வாரங்களில் நம்ம சமூக ஊடகங்களின் வழியாக ஒரு செய்தி கிறிஸ்தவர்களிடையே மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூரிலிருந்து ஒரு சகோதரன் பைல்காட்டி என்று வருகின்ற அந்த பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு நூல்களில் எழுதி கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத வாக்கியத்திற்கு விசில் அடித்தல் என்று கூறி உபதேசம் செய்கிறார். ஒரு 5 நிமிட காணொளி. அது உபதேசம் கிடையாது, கிறிஸ்துவை பிரபல்யப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பிரபல்யப்படுத்தும் பொழுது கூறுகிறார், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? இதில் எங்கே செந்தமிழ் தெரிய போகிறது? இவருக்கு முன்பதாகவே சென்ற ஆண்டில் சென்னையில் உள்ள புழல் சிறை பகுதியில் இருக்கின்ற ஒரு போதகர் இதே போல ஒரு கிறிஸ்துவ பிரபல்ய பேச்சை பேசியிருந்தார். முதல்ல உபதேசம் வேறு, பிரசங்கம் வேறு, பிரபல்யப்படுத்துதல் வேறு. இன்றைக்கு உள்ள அது எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்துவச்சியாக இருந்தாலும் உபதேசங்களை கேட்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம். என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு தோன்றினால், இயேசு கிறிஸ்து உபதேசம் செய்தார், என்னிடத்தில் 3 நாள் இருந்தார்கள், 5 நாள் இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. பவுலடியார் இரவெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறான். இது எதுக்காக சொல்லுகிறோம்னா, இப்ப இங்கே எந்த விஷயத்துக்கு வருவோம். பைல்காட்டி என்ற அந்த வேத வாக்கியத்திற்கு பொருள் விசில். ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பில் விஸ்டில் என்று இருக்கிறது. நாங்களும் ஒரு சில வயதில் எங்களின் மூத்த சகோதரருக்கு மேலாக நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு சில அன்பர்களிடம் விசாரித்த பொழுது அந்த ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிற அந்த எழுத்துக்களுக்கு விசில் என்றே அர்த்தம் கூறினார்கள். கிருபாகரன் டேனியல் ஐயா மட்டும்தான் மிக சரியான பதிவை, அதுக்கு சரியான பின்னூட்டம் கொடுத்திருந்தார், விஸ்டில் ப்ளோயர் என்று. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க தரன் ஜேபி என்கிற அந்த ஐயாவை சென்ற வாரம் நாங்கள் சந்தித்த பொழுது எதேச்சாக பேசிக் கொண்டிருக்கையில் அவரும் இதைத்தான் கேட்டார். சென்ற ஆண்டே இந்த பைல்காட்டி என்ற அந்த வார்த்தை, அந்த வசனத்திற்கு பொருள் என்னவென்றால், பிதாவாகிய தேவனானவர், வார்த்தையாகிய இறைவனானவர், அதாவது பிதாவாகிய தேவனும் ஆண்டோர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர்கள் வார்த்தையில் தங்களை வெளிப்படுத்தி யாரை அழைக்கிறார்களோ, அதுதான் பாத்தீங்கன்னா தூர தேசத்திலிருந்து பைல்காட்டி அழைப்பேன் என்றெல்லாம் வேத வாக்கியங்களில் அருளி கூறியிருப்பார்கள். இவர்கள் விசில் விசில் என்கிறார்கள் அல்லவா. ஏற்கனவே மதுரையில ஒரு சகோதரன் விசிலே அடித்துக் கொண்டிருக்கிறான் பிரசங்க பீடத்திலிருந்து. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நாங்க உபதேசம் செய்ய, அதாவது புத்திமதி சொல்ல, எங்களை தகுதியுடையவர்கள் என்று, நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் என்று பிதாவாகிய தேவனானவர் எங்களுக்கு அருளி சிட்சித்து, ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவரும் எங்களுக்கு சிட்சித்து போதித்த இந்த பரிசுத்த வேதாகமத்தின் உள்ள அந்த வேத ரகசியங்களை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும். இனிமேலாவது பிரசங்க மேடையில நின்று கொண்டு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை, தன்மையையும், ஆண்டோர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, நாமம் என்றால் தன்மை, பெயர் அல்ல, அவற்றை நீங்கள் வீணில் வழங்காமல் இருப்பீர்களாக. கேட்கின்ற நீங்களும், கேட்கப் போகின்ற வருங்கால சந்ததியினரும் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்துவச்சி மேடையில் நின்று பேசும் பொழுதோ, பிரசங்கம் செய்யும் பொழுதோ, உபதேசம் செய்யும் பொழுதோ, தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ உண்மையை பேசுகிறார்களா இல்லையா என்ற அந்த ஐய உணர்வோடு அமர்ந்து கேட்டு அவர்கள் உண்மையை பேசினால் மட்டுமே, அவருடைய வார்த்தையில் மெய் பொருள் இருந்தால் மட்டுமே நீங்கள் அவர்களுடைய அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த சகோதரனுக்கு மறுப்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை உண்டாகுவதாக. நான் உங்களுக்கு உதாரணம் காட்ட போகிற நூல் தொல்காப்பியம். கையில இருக்கு.
எழுத்ததிகாரம் நச்சினியார் கிணியம். பதிப்பாசிரியர் பேராசிரியர் கு. சுந்தரமூர்த்தி. பதிப்பாசிரியர் கு. சுந்தரமூர்த்தி. தமிழ் பேராசிரியர், செந்தமிழ் கல்லூரி, திருப்பனந்தாள். அவர் இந்த நூலுக்கு, எழுத்ததிகாரத்திற்கு நச்சினியார் செய்த அந்த உரை நூலுக்கு ஐயா ஒரு நூல் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு, இந்த கால மாணாக்கர்களுக்கு ஏற்றவாறு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பதிப்பித்து வெளியிடுகிறாங்க. வெளியிட்ட ஆண்டு முதல் பதிப்பு 1965. இப்ப அந்த கோயம்புத்தூர்ல இருந்து பேசுனீங்களே தம்பி, நீ எல்லாம் அந்த வருஷம் பிறந்தே இருக்க மாட்ட. அடுத்து அந்த புழல் சிறைக்கு அருகில இருந்து பேசின தம்பி, நீயும் பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி பிறந்திருந்தீங்கன்னா நீங்க முதுமை அடைந்திருப்பீர்கள். 1965 ஆண்டிற்கும் 2021க்கும் இடைப்பட்ட காலங்களை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்க. அந்த பதிப்பாசிரியர், தமிழ் பேராசிரியர் 1965 வெளியிட்டிருக்காரு. அப்ப தமிழ் பேராசிரியரா இருந்திருக்காரு. திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியில அவர் அந்த தொல்காப்பியம், எழுத்ததிகாரம், நச்சினியார் கிணியம் உரையை பதிப்பித்து வெளியிடுகிறார்கள். பாருங்க, அதற்கு முன்னுரை, பதிப்புரை எல்லாம் எழுதுறாங்க. தேதி முதற்கொண்டு இங்க இருக்கு. 23/2/1965. ஐயா ஒருத்தர் சிதம்பரநாதன்கிறவர் அவர் ஒரு தமிழ் துறை. அவர் யாருன்னு பாருங்க. உயர்திரு டாக்டர் சிதம்பரநாதன், எம்ஏ பிஹெச்டி, எம்எல்சி, ஆங்கிலம் தமிழ் சொற்களஞ்சிய தலைமை பதிப்பாசிரியர். நல்லா கேட்டுங்க, அணிந்துரையை கொடுத்திருக்கிறாரு. சென்னை பல்கலைக்கழகம், சென்னை. எந்த தேதியில் அந்த அணிந்துரை அவர் வழங்கியிருக்கிறார் என்றால், சிதம்பரநாதன் ஐயா அவங்க 16/2/1965. அடுத்து இந்த ஐயா அணிந்துரை ஆராய்ச்சி முன்னுரை கொடுத்திருக்காரு. அதுவும் அந்த 1965 தான் சொல்லியிருக்காங்க, எழுதி கொடுத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேதி இருக்கிறது. இந்த நூல் உங்களுக்கு தமிழகத்துல, குறிப்பாக தம்பி கோயம்புத்தூர்காரர், உங்க ஊர்ல இருக்க நூலகத்துக்கு போங்க. நாங்க கூறுகின்ற நூல்கள்லாம் எடுங்க, வாசிங்க. முதல்ல நீங்க இந்த வேதாகமத்தில் ஆங்கிலத்தில் வாசிக்கிறது, எபிரேயத்தில் போய் வாசிட்டு அங்கேயே அப்படி எழுதி, முதல் உன் வீட்டார், உன் மொழி குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவத்தையும் தெரிந்து கொள்ளுங்க. தொல்காப்பியம் என்கின்ற செந்தமிழ் இலக்கண நூல் ஒன்று உண்டு. அதற்கு உரை கண்டவர்கள் 5 பேர். யாருன்னா இளம்பூரணார், சேனவராயர், கல்லாடர், தெய்வச்சிலையார், பேராசிரியர் நச்சினியார் கிணியார்னு. இதுல இளம்பூரணாரும் நச்சினியார் கிணியாரும் இப்ப நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு உதாரணம் காட்ட போறேன். இந்த நூல் நச்சினியார் கிணியாருங்கிற ஒரு இயம்பிய நூல். அவருக்கு உரை கண்டப்ப ஆங்கில மொழியே இல்லையா, 13ஆம் நூற்றாண்டில் உரை கண்ட நூல். அதை இவங்க இப்ப பதிப்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இளம்பூர்னார் உரை எழுதியப்ப, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதப்ப 1000 வருஷம் ஆச்சு உரை எழுதி. அந்த அக்காலங்களில் வழங்கிய சொற்களுக்கு இந்த காலத்தில் பதிப்பாசிரியர்கள் எடுத்து இயம்புகிறார்கள். தமிழ்துறை பேராசிரியர்கள் இந்த காலத்து மாணாக்கனை எப்படி தயார் பண்றது அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா சிறப்பு பாயறதுக்கு உரை சொல்லிக்கிட்டே வரும்போது நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. எழுத்தென்றது யாதை எனின், எழுத்தென்றது யாதனை எனின் கட்புலனாக உருவும், கட்புலனாகிய வடிவும் முடைத்ததாக வேறு வேறு வகுத்து கொண்டு தன்னையே உணர்த்தியும் சொற்கு இயந்து நிற்கும் ஓசையாம். கடலொலி, சங்கொலி முதலிய ஓசைகள் பொருள் உணர்த்தாமையானும், கடலொலி, சங்கொலி முதலிய ஓசைகள் பொருள் உணர்த்தாமையானும், முற்கு, வீழை, இழதை முதலிய பொருள் உணர்த்தினே வேணும், எழுத்தாகாமையானும் அவை ஈண்டு கொள்ளாராயினர். இதை நான் உங்களுக்கு இந்த காலத்துல சொல்றேன். எழுத்து என்று சொல்லப்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு புலனாகாத உணர்வு, ஓசை. இப்ப இங்க நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன். இதே சகோதரன் தகாத வார்த்தையால சொன்னா, அந்த சகோதரனுடைய மனைவியையோ அல்லது சகோதரனுடைய சகோதரர்களையோ அல்லது சபையாரையோ புண்படுத்தும் உணர்வு என்ன ஆகும்? என்ன இவ்வளவு வயசுல பெரியவர்,
ஒரு சகோதரனை போய் கூட அன்பாக அழைக்க தெரியாம இருக்கிறாரே. ஆனா அது உணர்வை வெளிப்படுத்துகிறது. கண்ணுக்கு புலனாயக்கூடிய வடிவையும் வேறு வேறாக வகுத்து கொண்டு தன்னையே உணர்த்தி சொற்கு இயைந்து இசைந்து நிற்கும் ஓசையாம். அப்ப அதுல சொல்லிட்டே வர்றாங்க, கடலொலியும் சங்கொலியும், கடலொலியோ சங்கொலியோ வாயினால் ஊதப்படுகின்ற ஒளி பொருள் உணர்த்தாது. கடலில் கடற்கரை பகுதியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கோயம்புத்தூர் கடற்கரை பக்கம் போயிருப்பாரான்னு தெரியல, சங்கொலி கேட்டிருப்பார். கோயம்புத்தூர்ல எல்லாம் சங்கு ஊதிருப்பாங்க. அது பொருள் உணர்த்தாமையானும் முற்கு வீழை இளதை முதலியன பொருள் உணர்த்தும். முற்கு வீழை இளதை பொருள் உணர்த்தின வேணும். இதெல்லாம் தூய தமிழ் சொல்நட. எழுத்தாகாமையான எழுத்துல வராது. தம்பி நல்லா கேட்டுக்குங்க சகோதர சகோதரிகளே. பயில் காட்டி பயில் போட்டுன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அவங்க விசில்னு சொன்னாங்களா, ஆண்டவர் விசில் அடிக்கல, அதனாலதான் அவங்க சபையில நபர்கள் இல்ல. இவங்கெல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரர்கள். முற்கு அப்படின்னா என்ன, வீழை என்றால் என்ன, இளதை என்றால் என்ன, இளம்பூர்னார் உரையில இவரு சொல்லிட்டு போயிருக்காரு உரை நூல்ல. எங்களுக்கு அந்த நூலை படிச்சப்ப இந்த 3 வார்த்தைகளின் பொருள் என்ன என்றே தெரியாது. இந்த நூலை எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு கிடைக்க பண்ணினார் ஆண்டவர். அந்த முற்கு வீழை இளதை என்பதற்கான சொற்களின் பொருள் உணர்த்தும் நாங்களே. முற்குனா என்ன, வீழை என்றால் என்ன, இளதை என்றால் என்ன. ஆனா எழுத்தாகாதுங்கிறாங்களே. நல்லா கேட்டுக்கணும், நல்லா கேட்டுக்கங்க. இளம்பூர்னார் சொல்றாரு, அதனுடைய உரை நூல்ல சொல்லிட்டு வர்றாரு, முற்கு வீழை இளதை முதலியன பொருள் உணர்த்தும், ஆனா எழுத்தாகாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த முற்குனா என்ன, வீழை என்றால் என்ன, இளதை என்றால் என்ன அப்படிங்கிறத ஐயா தமிழ்துறை பேராசிரியர் திரு கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் மூலியமாக ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார்கள். என்னன்னு கேட்டுங்க. இந்த நூல் முதற்பகுதியில் சொல்லிட்டு அதுக்கு விளக்க வர சொல்றாங்க பின்னாடி. பதிப்பாசிரியர் இந்த வார்த்தைக்கெல்லாம் எப்படி மாணாக்கன் பொருள் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கலாம். இது அருஞ்சொற்பொருள் அகராதி என்றும் கூறுவார்கள் இந்த காலத்துல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா தூய தமிழ் சொற்களுக்கு டிக்ஷனரி. பாருங்க, முக்குதலின் ஒளி. முக்குதலின் ஒளினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் கனமான போர்வை துணிகளை துவைக்கும் போது ஒரு சில ஓசையை எழுப்புவாங்க துணி துவைக்கும் தொழிலாளர்கள். அவன் வீட்டுல அவன் தாய், இன்றைக்கு இயந்திரம் வந்துருச்சு. நான் என் தாயாரிடம், இன்னும் அநேக தாயார்கள் இந்த ஓசையை எழுப்பி என் இளம் பிராயத்தில் கேட்டிருக்கிறேன். பெரியரிக்கரை என்கிற ஏரிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற திரு ராமச்சந்திர உடையார் அவருடைய கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைச்சி இது பண்ணுவாங்க இயந்திர மோட்டார் மூலியமாக. எங்க துறையூர் பகுதியில் இருக்க எல்லா தாய்மார்களும் அங்க போய் துணி துவைப்பாங்க. அங்கன்னா அந்த கிணறு மிக அற்புதமா பெரிய கிணறு, ஆழமான கிணறு. நாங்கெல்லாம் போய் குளிக்க போவோம். கனமான துணிகளை போர்வையெல்லாம் துவைக்கணும்னா தாய்மார்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளையோ கூட கூட்டிட்டு போவாங்க. அதான் துவைச்சு அந்த துணியை பிணிந்து காயப்படுறதுக்கு. அப்ப அவங்க அந்த ஓசையை எழுப்பியிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன் சிறு வயசுல, உற்றும் கவனித்திருக்கேன். அதாவது பாரம் தூக்குகிறவர்களை கண்டு பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா. இப்ப தற்காலத்துல நாங்க மலையில கிழங்குலோடு ஏற்றும் போது, அந்த கிழங்குலோடு லாரியில ஏற்றும் போது படிக்கட்டுல ஏறி மேல ஒரு சவுண்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. நெய்தல் நிலத்துல இருக்கவங்க பாருங்க, மீன்பிடி வலை இழுக்கும் போது ஒரு சப்தத்தை ஒளியை எழுப்புவாங்க. முக்குவதால், அதாவது தன் ஆற்றலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற பொழுது, ஆற்றல் அதிகமா செலவு பண்ணும் பொழுது எழுப்புகின்ற ஓசை. இத அக்காலத்துல வீரர் போர் கலைக்கும் ஒரு வகை ஒளி எனவும் கூறுவர். வீரர்கள் போர் கலைக்கின்ற ஒரு வகை ஒளி எனவும் கூறுவர். வீழை நாவை மடித்து செய்யப்படும் சீழ்க்கை, அதாவது சிட்டி என்னும் ஒளி. இன்னைக்கு சொல்லணும்னா 1965 சிட்டி சீழ்க்கை எனப்பட்டது இன்னைக்கு விசில்ங்கிறாங்க. எல்லாம் கேட்டுக்குங்க, பொருள் உணர்த்தும், எழுத்தாகாது. இவன் சொல்றான் எழுத்தா அப்படி இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே அங்க விசுவாசிங்க இருக்காங்களோ இல்லையோ தெரியல. தமிழ் தெரியுமா, இன்னும் செந்தமிழ்ங்கிறான். வருத்தமா இருக்குது. இவர்கள் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை எவ்வரெல்லாம் புற ஜாதிகள் இடத்திலே தூஷிக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இளதை இதுவும் ஒரு குறிப்பொலியே, இது இன்னது என தெரிந்துள்ளதுங்கிறாரு. யாரு? சுந்தரமூர்த்தி ஐயா. இத ஆண்டவர் தான் எங்களுக்கு போதிச்சார். இளதைனா என்ன தெரியுமா? பேசிக்கிட்டு இருக்கையில ஒரு சில ஓசை எழுப்பாங்க. நல்லா கேளுங்க.
இந்த நூல் வாசிக்கிறதுக்கு முன்பதாக எங்களால் செய்யப்பட்ட உபதேசத்துல இந்த ஓசையை நாங்களே ஒலித்திருக்கோம். இளதை அப்படின்பது இல்லாத பொருளை குறிப்பது. இப்ப தற்காலத்துல சமூக ஊடகங்கள்ல திரைக்கூத்தாடி பைல்வான் ரங்கநாதன் இந்த ஓசையை எழுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய நேர்காணல்களிலும் அவருடைய அந்த திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிந்து அனுப்புகின்ற இடத்துல அடிக்கடி இந்த இளதை உணர்த்துறது. பேசிக்கிட்டு இருக்கையிலேயே 2 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அப்படின்னு ஒரு ஓசை எழுப்புவாங்க. இல்லாத ஒரு பொருளை குறிக்கின்ற ஓசை. இதுக்கு எழுத்தே கிடையாது. அதாவது இதை சாதாரணமாக ஒரு கடிதம் எழுதும் பொழுதோ அல்லது ஒரு நூல் இயற்றும் பொழுதோ சிற்றிலக்கியம் எழுதும் பொழுதோ ஒரு கதையை எழுதும் பொழுது திரையரங்குகளில் அந்த திரைக்கூத்தாடி நடித்த அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் விசிலளித்தார்கள்னா எழுதக்கூடாது. ஆரவாரம் செய்தார்கள் அப்படின்னு தான் எழுதணும். இது இலக்கணம் படித்தவனுக்கு புரியும். நீ சொல்ற உனக்கு செந்தமிழ் தெரியுமா? இதை கேட்டுட்டு ஒரு கூட்டம், இதை கேட்டுட்டு என்ன செய்யறான், ஒரு சிலர் ஆவியில் ஏவப்பட்டவன் என்று கூறப்படுகின்ற அந்த நபர்கள் இதை இன்னும் அதிகமா எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறாங்க. இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படி என்று தெரியாமலே எழுத்துக்கே தகுதியற்ற ஒரு செயலை, ஓசையை உன்னதமான தேவனால் இயம்பப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருப்பாங்களா? கொஞ்சம் சிந்தியுங்க. சாப்பிடுகின்ற உணவில் உப்பு இல்லை என்றால் தன் மனைவியினிடத்திலும் தன் சகோதரியிடத்திலும் தன் வேலைக்காரர்களிடத்திலும் கேட்கின்ற அந்த வாயானது உபதேசிக்கப்படுகின்ற சொற்களை உள்ளத்துல வைத்து தங்களுக்குள் தங்களையே உய்த்து உள்ளத்துக்கு அகத்துல எவனுக்கெல்லாம் இது அதிகபட்ச சிந்தனை இருக்கோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். புற தோற்றங்களை காட்டிக்கிட்டு இருக்கவன்லாம் அநேக கிறிஸ்துவர்கள் கூறுகின்ற மிக மகத்தான பொய் என்ன தெரியுமா? ஆண்டவர் நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், ஊழியம் செய்தேன், ஆண்டவர் எனக்கு ஆலயம் கட்ட கிருபை செய்தார். ஏண்டா கோபம்தான் வருகிறது. அது போல பேசுகிற நபர்களை கண்டால் ஆலயம் கட்ட கிருபை செய்தார். ஆண்டவர் மூலியமாக ஒரு வேலை நடைபெற்றால் அழியவே அழியாது. இது மாதிரி சொன்ன அநேகர் இறந்தே போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த ஆலயங்கள்ல ஒரு சில ஆலயங்கள்லாம் கூடாமலே இருக்காங்க. ஏன் ஐரோப்பிய நாடுகள்ல பாருங்களேன், இதை சொல்லியிருப்பான், ஆலயத்தில் கூடியிருப்பாங்க. இன்னைக்கு அநேக ஆலயங்களை ஏலத்துக்கு விடுகிறார்கள். பொது ஏலத்திற்கு விட்டு நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்று ஏலத்திற்கு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனுடைய அருளினாலும் ஆண்டவர் அச்சுறுமான அன்பினாலும் ஒரு செயல்பட்டால், இங்கே செய்யப்பட்டால் அழியவே அழியாது. அதை தெரிந்து கொள்ள ஒரு கிறிஸ்தவனு கிறிஸ்துவச்சு. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னாரு, ஆலயம் கட்ட எங்களுக்கு கிருபை பண்ணாரு. இப்ப நாங்களும் ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிறோம். உங்களால முடிந்தா நீங்க பச்சைமலைக்கு வாங்க, பாருங்க. இப்ப நாங்க ஆராதனை செய்ய கூடுகின்ற இடம் ரொம்ப பழமையான இடம், பழுதடைந்து விட்டது. உண்மையிலே தங்குவதற்கு கொஞ்சம் அச்சத்தோடு தங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம். புதிதாக ஒரு சபையை நாங்கள் எழுப்பி கொண்டு வரோம். உங்களால முடிந்தா உதவி செய்யுங்க. அப்படிதான் சொல்லணும். ஆண்டவர் சொன்னாரு, கட்ட சொன்னாருன்னு சொன்னா அந்த ஆலயம் அழியவே அழியாது.